ஹலோ மக்களே, குட் ஈவினிங் எவ்ரிபடி. வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு என்ன வீடியோல பார்க்க போறீங்கன்னா, நான் இன்னைக்கு ஒரு விஷயம் பேச போறேன். என்ன விஷயம் தெரியுமா? என்னை பாக்குறவங்களாம் கேக்குறாங்க, ஏன் இவ்வளவு ஒல்லியா இருக்கீங்க? நீங்க என்னதான் ஃபாலோ பண்றீங்க? உங்க டயட் சார்ட் என்ன? அப்புறம் ஒரு குழந்தைக்கு அம்மாவையும் நீங்க எப்படி உடம்ப ஸ்லிம்மா வச்சிருக்கீங்க? அப்புறம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அது பாசிட்டிவ் தாட்டாவே நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? எனக்கு அதை பத்தி நான் வருத்தப்படல. நெகட்டிவ் தாட்டும் வருது. நீங்க ஏன் நோஞ்சானா இருக்கீங்க? ஏன் சரியா சாப்பிட மாட்டீங்களா அப்படின்னா சில பேர் கேட்கறாங்க, ஏன் உங்க வீட்டுல சாப்பாடு போட மாட்டாங்களா? எப்படி சொல்றது, நான் பேசிக்கலி ஒல்லி, பார்க்கும் போதே தெரியும். எனக்கு சாப்பாடு ஸ்பீடா இறங்காது. எனக்கு தொண்டைக்குழி சின்னது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் சாப்பிட முடியும். அதனால என்னன்னா, பேசிக்காவே எனக்கு சாப்பிட்றது அப்படின்னாலே கொஞ்சம் கஷ்டம். சாப்பாடை பார்த்தாலே ஒரு வெறுப்பு வரும். ஓகேங்களா? அப்படியே சாப்பாடை பார்த்தா ஒரு வெஸ்ட்டை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலு. ஐயோ சாப்பிடணுமா? நானா பிடிச்சி சாப்பிட்றது வேற. ஒரு சில டைம் பிடிச்சதே அளவுக்கு கொஞ்சம் நம்ம சரி இன்னொரு டைம் போட்டு சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தா அதுவே உடம்புல அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது. அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? அப்புறம் டாக்டரை போய் பார்க்க வேண்டியதானே. நானும் ஒரு குழந்தைய பெற்றிருக்கேன், சரிங்களா? அப்புறம் ஏன் உங்க பையனும் ஒல்லியா இருக்கான், அங்க சுத்தி இங்க சுத்தி, கடைசியில ஏன் சன்னுக்கு வந்துட்டாங்க. ஊர் உலகத்துல என்னமோ நினைச்சிட்டு இருக்காங்க. என்னமோ பையனா யாரா இருந்தாலும் சரி, ஒரு குழந்தைக்கு தாய் அப்படின்னு இருக்கவங்க, அது பையனை பெத்தாலும் சரி பொண்ணை பெத்தாலும் சரி, அது குழந்தை குழந்தைதான், இல்லைன்னு ஆயிடாது. ஆனா அவனா சொல்றாங்க, பையன் ஒல்லியா இருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை, பொண்ணு தான் ஒல்லியா இருக்கக்கூடாது. அது பொண்ணு ஒல்லியா இருந்தா என்ன, குண்டா இருந்தா உங்களுக்கு என்ன? சரி அப்படியே இருக்கட்டும். ஒல்லியா இருந்தாலும் உடம்பு ஆரோக்கியமா இருக்கா, அதைத்தான் நீங்க பார்க்கணும். அதை விட்டுட்டு ஏன் நோஞ்சா மாதிரி இருக்க, ஏன் சீக்கு கோழி மாதிரி இருக்க அப்படின்னா கேக்குறாங்க. அதை பத்திலாம் நான் வருத்தமே படல. குண்டா இருக்கவங்க மட்டும் அப்படியே திம்சு கட்ட மாதிரி இருக்காங்களே, நல்லா தின்ட்டு அவங்களுக்குலாம் என்ன ஹெல்த் இஷ்யூ வராமையா இருக்கு? ஒன்றும் இல்லை. குண்டா இருக்கவங்க நான் போய் அடிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ வலிக்குது அப்படின்றாங்க. அப்ப அது ஊழ சதை தானே. நான் தான் சொன்னேன், நான் ஒல்லியா இருக்கோம் மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் போடுறேன், வேகமா நடக்கிறேன், போறேன் வர்றேன், டான்ஸ் ஏதோ ஆடுறேன் அப்படி இப்படின்றேன். குண்டா இருக்க நீ மாடர்ன் ட்ரெஸ் போட்டா, ஐ மீன் ஓவர் குண்டா இருக்கவங்க மாடர்ன் ட்ரெஸ் போட்டா எப்படி இருக்கும் இமேஜின் பண்ணி பாருன்னு. ஆமா ஆமா சரிதான் சரிதான். ஆனா ஒரு சில ஜென்மங்க இருக்குங்க, என்னாமோ சரி ரெண்டு பொம்பளை பிள்ளை பெத்தவங்கலாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் சரி நம்ம தான் கஷ்டப்பட்டோம், நம்ம பிள்ளைக்காவது கடனை உடனே வாங்கி செய்யணும் அப்படின்ற அந்த மைண்ட் செட்ல உள்ள பேரண்ட்டும் இருக்காங்க, சரிங்களா? ரெண்டு பொம்பளை பிள்ளைய பெத்தோம், கவலை இல்லாம, கவலை இருக்கும், வெளியில காமிச்சிக்க மாட்டாங்க, அவங்களும் கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சுட்டு தான் இருப்பாங்க, சரிங்களா? ஒத்த பொம்பளை பிள்ளைய பெத்து வச்சுக்கிட்டு, நான் பொம்பளை பிள்ளைய பெத்து வச்சிருக்கேன். நம்ம ஊர் உலகத்துல யாருக்குமே பொம்பளை பிள்ளை பிறக்கல பாருங்க. நான் அப்ப என் பையன் ஆம்பளை பிள்ளை. நீங்க பையனை பெத்துட்டீங்க, உங்களுக்கு என்ன கவலையா இதுவா? திமிருத்தனம் தானே. பையனை பெத்தா என்ன, பொண்ணை பெத்தா என்ன, எல்லாருக்கும் கவலை இருக்கதானே செய்யும். இப்ப என் சன் ஸ்பெஷல் சைல்டு. நீங்க வீடியோல பாத்துருப்பீங்க, தெரியும். நார்மல் சைல்டா இருக்க குழந்தைங்களுக்கே நீங்க இப்படி வருத்தப்படும் போது, ஸ்பெஷல் சைல்டா இருக்கேன் நானும் தான் வருத்தத்துல இருப்பேன். வெளியில பார்க்கும்போது அங்க சிரிச்சு பேசி என் மைண்டை டைவர்ட் பண்றதுக்கு நான் வீடியோ ஏன் போடுறேன்னா, எனக்கு அதனால கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் கிடைக்குது, ஒரு பொழுதுபோக்கு போகுது. மத்தவங்க மாதிரி இந்த கண்ட கண்டென்ட், கண்ட ப்ரமோஷனு, இந்த காசுக்காக என்ன வேணாலும் பண்றது, அந்த மாதிரிலாம் நமக்கு பிடிக்காது. இன்னொன்னு அவங்க பண்றாங்களா அதை பார்த்து நம்ம காப்பி அடிக்கிறது,
அது வேண்டாம். யாரோ தூத்துக்குடி சைடா திருநெல்வேலி சைடான்னு தெரியல, மதுரையா என்னன்னு எனக்கு மேபி தெரியல, சொன்னாங்க. நான் சொன்னேன், இந்த யூடியூபர்ஸ், நான் வந்து எல்லா யூடியூபர்ஸும் சொல்ல, தப்பா நினைச்சுக்காதீங்க. இன்ஸ்டாகிராம்ல யூஸ் பண்றவங்களையும் நான் வந்து தப்பா சொல்ல, எல்லா இன்ஸ்டாகிராம் யூவர்ஸையும் நான் சொல்லல. நான் சாதாரணமா கேட்டேன். ஏன்னா எனக்கு இப்பதான் அந்த யூடியூப் இன்ஸ்டாகிராம்லாம் கொஞ்ச நாளா தான் நான் வரேன். எனக்கு வந்து அந்த ஏர்ன் பண்றதுதான் எப்படின்னு கூட எனக்கு சத்தியமா தெரியாது. ஏன்னா நான் மத்தவங்க மாதிரி நான் போன்லயே மூழ்கி இருக்குது, எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. நான்லாம் 90s கிட்ஸ், ஓகேங்களா. நான்லாம் சாரி 90s கூட இல்லை, 84 பார்ன். ஸோ எனக்கு அதை பத்திலாம் அந்த அளவு நாலேஜ் இல்லை, இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதுலயே மூழ்கிறது எனக்கு பிடிக்காது. ஸோ இந்த யூடியூப் இன்ஸ்டாகிராம்லாம் வச்சிருக்காங்க, அவங்களாம் எப்படி மணி ஏர்ன் பண்றாங்க? அவங்களுக்கு எங்க இருந்து காசு வரும்? அவங்களாம் பெரிய பெரிய ஆளுங்க பிடிப்பாங்க, அவங்களுக்குலாம் பணத்தை கொடுத்து அமுக்குவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மையா பொய்யோ ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். ஒருவேளை வாய் இருக்குன்றதுக்காக என்ன வேணாலும் பேசலாம்னு பேசுறாங்கன்னா அதுவும் எனக்கு தெரியல. ஆனா நினைப்பேன், நான் வந்து ஒரு சின்ன என்னது கொஞ்சம் பொறாமப்படுவேன். என்னன்னா, டேய் நாங்களும் தான் கஷ்டப்பட்டு வீடியோ எல்லாம் போடுறோம், என்ன எல்லாம் யாரும் வியூவர்ஸ் எல்லாம் பார்க்க மாட்டீங்க. ஆனா யார் யாரோ வந்து இப்போ என்னது எப்படி சொல்றது, வசதியா இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியாது. யார் யாரோ வீடியோ எல்லாம் போடுறாங்க, அவங்க வீடியோ எல்லாம் பாக்குறீங்க. அவங்களாம் வந்து ஹைஃபையான ஆளுங்களா இருப்பாங்க. அவங்களுக்குலாம் வந்து எப்படி சொல்றது, ஆளுங்க இருப்பாங்க, ஒரு கேமரா இருப்பாங்க, ஒரு கண்டென்ட். இப்ப நானும் தான் தனியா போடுறேன், என்ன லைக்கும் பண்ண வேணாம், ஷேரும் பண்ண வேணாம், ஒரு விவசாயத்தை பார்த்தோன்னு ஒரு அல்ப ஆசை இருக்கும்ல, பார்க்கவே மாட்டீங்கடா நீங்க. என்னடா வந்து ஆனா ஒரு சில வீடியோஸ் எல்லாம் பார்ப்பேன், அவங்கள லைக்கும் பண்ணுவாங்க, அவங்கள கழுவி கழுவி ஊத்துவாங்க, அட் த சேம் அவங்களே ஃபாலோவும் பண்றாங்க, இத்தனையும் பண்றாங்க. என்னடா பண்றீங்க நீங்களா? அதுல லேடிஸும் அப்படிதான் இருக்காங்க, ஜென்ஸும் அப்படிதான் இருக்காங்க. ஒருத்தவங்க வந்து அந்த ஒரு கமெண்ட்ல பார்த்தேன், இவங்களுக்கு கமாண்ட் போட போட இவங்க ரிப்ளையே பண்ண மாட்டாங்க. இவங்களுக்கு கமாண்டு நம்ம ஏன் போடணும்? இவங்களுக்கு வந்து கொழுப்பு திமிரு ஜாஸ்தி. நம்ம பாக்குறோம்ல வீடியோ போடுறது, லைக் பண்றது, கமெண்ட் பண்றது, ஷேர், அதெல்லாம் உங்களுக்கு காசு. நம்ம கமெண்ட் பண்றதுனால தானே அவங்களுக்கு எல்லாம் திமிரா இருக்கு. ஒரு ரிப்ளை கூட பண்ண முடியாதா? இனிமே யாரும் இவங்க வீடியோ எல்லாம் பாக்காதீங்க அப்படின்னு சொல்லி யாருக்கும் போட்டிருந்தாங்க. ஆனா பாவிகள், அதுவும் போட்டிருந்தது ஒரு பொண்ணுதான். அந்த பொண்ணு பேரு கூட கவியா கிவியா எனக்கு சரியா தெரியல. சொல்றேன், இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அதனால நீங்க என்ன வேணாலும் நினைச்சிட்டு போங்க, ஐ டோன்ட் கேர். சரிங்களா? எனக்கு தெரிஞ்சதை நான் செய்யறேன். சரிங்களா? கேக்குறாங்க கேள்வி என்ன, உங்க ஹஸ்பண்ட் வர மாட்டாங்களா? அவருக்கு கேமரா முன்னாடி நிக்கிறது பிடிக்காது, அவர் வந்து என்ன என் இஷ்டத்துக்கு ஃப்ரீடமா விட்டுருக்காரு, நான் ஒரு இண்டிபெண்டன்ட் கேர்ள்னு அவருக்கு நல்லாவே தெரியும். என்ன, நீ நல்லா இருக்கியா, நீ சந்தோஷமா இருக்கியா, அதுதான் அவர் சொல்றது. நீ நல்லா இருந்தா எனக்கு அதுவே போதும். ஆனா ஏதா இருந்தாலும் நான் அவர்கிட்ட சொல்லிட்டு தான் செய்வேன். எந்த ஊருக்கு போறதா இருந்தாலும் அவர்கிட்ட சொல்லிட்டு தான் போவேன். இப்ப நான் வந்து கேரளா போனேன், அவர் கூட தான் போனேன். ஆம்பளைங்களுக்கு 1008 வேலை இருக்கும். சரிங்களா? போய் சம்பாதிச்சாதான் என் பையனுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் பாக்கறதுலாம் யாரு பாப்பா? அவங்கதானே பாக்கணும். அதெல்லாம் இருக்குல்ல. சோ அவரும் என் முன்னாடி வீடியோ போட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு நேரத்தை வீண் பண்ணி, ஒரு சில இதெல்லாம் இருக்கு, அந்த யூடியூபை நம்பி, இன்ஸ்டாகிராம நம்பி வந்து வெளியில போய் சம்பாதிக்காம வீட்டுக்குள்ளேயே அப்படியே உட்காந்து சம்பாதிக்கிற கேஸ் எல்லாம் இருக்கு. சோ அது மாதிரி அவர் விரும்ப மாட்டாரு. ஒரு ஒரு பொம்பளைன்னு நினைக்கிறேன், யாருன்னு தெரியல, உங்க ஹஸ்பண்ட் போட்டோ அனுப்புங்க. நீங்க எந்த தைரியத்துலடி ஸ்ட்ரெயிட்டா ஹஸ்பண்ட் போட்டோ எல்லாம் கேக்குறீங்க? ஆனா உனக்கு யார் அந்த உரிமையை கொடுத்தா நீ நீ வந்து என் ஹஸ்பண்ட் போட்டோ கேக்குற? அது பப்ளிக்ல. நான் என் ஹஸ்பண்ட் போட்டோவை போடுவேன், போடாம இருப்பேன், நான் வீடியோ வைப்பேன், வைக்காம இருப்பேன். அதெல்லாம் வந்து என்னோட பர்சனல். அடுத்தவங்க பர்சனல்ல தலையிடுறதே தப்பு. கொஞ்சம் கூட காமன் சென்ஸ்ன்றதே இல்ல. வந்து இந்த வீடியோ போட்டோ போட்டுதான் என் வீட்டுக்காரு இவர் தான் என் வீட்டுக்காரன்னு என்ன உலகத்துக்கு என்ன கலாட்டா சேனலுக்கு கொடுக்கணுமா? இல்ல நான் கேட்கிறேன். சரி, அப்படியே நான் போட்டாலும் அப்படியே அந்த கலாட்டா சேனலோ இல்ல எந்த சேனலோ
ஏதோ ஒரு சேனல்னு வச்சுக்கோங்களேன், ஏன்னா அவார்டு கொடுக்க போறாங்களா, ரிவார்டு கொடுக்க போறாங்களா, இல்ல பேட்டி எடுக்க போறாங்க? இல்ல இவனுங்கெல்லாம் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த கலாட்டா சேனல்ல தேவையில்லாத ஆளுங்க தான் பேட்டி எடுக்கிறானுங்க. தேவை உள்ளவங்க எல்லாம் பேட்டி எடுக்க மாட்டாங்க. அதுக்காக நான் என்னைய பேட்டி எடுங்கன்னா சொல்ல மாட்டேன், சாரி. நான் அதை விரும்பவும் மாட்டேன், எனக்கு தேவையும் இல்லை. அதெல்லாம் ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் அது குப்பை சேனல் தான், சரிங்களா? அது ஒரு லோக்கல் சேனல் மாதிரி தான் எனக்கு, சரிங்களா? நான்லாம் வந்து பிபிசி, ஸ்டார் வேர்ல்டு அப்படிதான் பார்த்துட்டு இருக்கவ ஒரு காலத்துல, இப்ப இல்லை, சரிங்களா? அதையும் நான் ஒத்துக்கிறேன். ஸோ நான் வந்து இந்த லோக்கல் சேனல்லாம் அவ்வளோ விரும்புறது இல்லை. பார்க்குறேன்னா, ரசிக்கிறேன்னா, கை தட்டுறேன்னா அதோட என்னோட முடிச்சுக்கிறது. யாரும் வந்து குறை சொல்லிக்கவும் வேணாம், யாரையும் திட்டவும் வேணாம். அதை இதோட முடிச்சுக்குவோம் அந்த சாப்டரை, ஓகேங்களா? ஓகே மக்களே, அடுத்த வீடியோ வரும். என்னன்னா, ரீசெண்டா நான் கும்பகோணம் போயிருந்தேன், ஓகேங்களா? ஒரு எக்ஸ்போ ஒன்று போட்டிருந்தாங்க. எனக்கு அந்த எக்ஸ்போலாம் வீடியோ எடுக்க எனக்கு விருப்பம் இல்லை. எல்லாத்துலயும் அதானே எடுக்கிறாங்க, எல்லா கண்டென்ட்டும் அப்படிதானே. அதெல்லாம் வந்து சொல்றது ஒரு மாதிரி, நடக்கிறது ஒரு மாதிரி. அந்த கேவலத்தெல்லாம் நான் எடுக்க விரும்பல. ஸோ ஒரு சில ட்ரெஸ் ஐட்டம்லாம் வாங்கினேன். ஸோ அதை ஒரு நாள் நான் காமிக்கிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி டிஷர்ட்டு அதெல்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருக்கு. எதுக்கு அது தனியா இது தனியான வீடியோ எடுத்துக்கிட்டு, அது வரட்டும். அதை ஆர்டர் போட்டிருக்கேன், வந்தோடனே பேரா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே மக்களே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கோம். மீண்டும் அந்த ட்ரெஸ் வீடியோவில் சந்திப்போம். சொல்ல முடியாது, நடுவில் நான் வீடியோ போட்டாலும் போடுவேன், ஓகேங்களா? until then bye from Jasana signing off. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கூடவே பெல் ஐக்கான டக்குன்னு தட்டி விட்டு போங்க. மறக்காம Jasana Styles ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, பாய்.